அடுத்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு டீசெண்டான காதல்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு நல்லபடியாக நம்ம எப்படி ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த ட்ராகன் பால்சிலாம் பார்த்திங்கன்னா, அந்த சீச்சி தான் வந்து வெஜிடா கிட்ட லவ் சொல்லுவாங்க, இது கோகோ கிட்ட லவ் சொல்லுவாங்க, புல்மா தான் வெஜிடா கிட்ட லவ் சொல்லுவாங்க, விடல் தான் கோகான் கிட்ட லவ் சொல்லுவாங்க. அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த பெண்கள்லாம் குழந்தை பெற்றுக்கிறாங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப பிரச்சனை இல்லையா, அது பிரச்சனை கொடுக்குற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த காதல் முடிவுகள், இந்த குடும்ப வாழ்க்கை முடிவுகள்லாம், இந்த காதல் முடிவுகள்லாம் பெண்கள்கிட்டயே விட்ருங்க. நீங்கள் போய் எதையும் கேட்காதீங்க. அவங்க ரெடியாகி அந்த லைஃப்குள்ளே வர்றேன், அந்த நான் குழந்தை பெற்றுக்க தயாராகிறேன் அப்படின்னு அவங்களே ரெடியாகி, தானாக ரெடியாகி உங்கள்கிட்ட, அதாவது ஆண்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணால், காதலை சொன்னால் பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட காதல் சொல்லாதீங்க. அவங்க ரெடி ஆகாமல் இருப்பாங்க. ஒரு கட்டாயத்தின் பேரோ, ஒரு நிர்பந்தத்தின் பேரோ அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளேயே ஒத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. ஆண்கள் காதல் சொல்கிறதுனால அப்படி சொல்லாதீங்க. எவ்வளோ நாளாக இருந்தாலும் ஒரு நல்ல காதலுக்காக, ஒரு பொண்ணுக்காக, ஒரு நல்ல காதலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லாதீங்க காதலை. ஒரு டீசெண்டான ஒரு காதலுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்படி காத்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு சுகந்தானு விஜய் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல காதல்னா ஆண்கள் லவ் சொல்லாமல் பெண்கள் லவ் சொன்னால் தான் ஒரு நல்ல காதலாக இருக்கும். அவங்க வந்து பிரசவம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவங்க ரெடி ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். பாய்.